Good evening, all of you. Welcome to Dr. Abdulkalam IAS Academy. Today we are to discuss the topic of current affairs. அது 29th March 2024 current affairs பார்க்கலாம். லைக் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீழே அண்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன்ஸ்லயும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் இந்த பைலிங்குவல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா 29th March 2024 இருக்கு நம்ம பார்க்கலாம். லைக் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். ஈஸியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் பாசிகோ எந்த நாட்டில் அதன் செயல்பாடுகளை விரிவுபடுத்த $400 மில்லியன் முதலீடு செய்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. லைக் அதுக்கான கீழே இங்கிலீஷ் வெர்ஷனுக்கான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்ம அதை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கீழே பார்க்கலாம். ரைட். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீசென்ட்லி பாசிகோ இன் இன்வெஸ்டிங் $400 மில்லியன் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆபரேஷன்ஸ் இன் விச் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் வியட்நாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பி ஆப்ஷன்ஸ் சிங்கப்பூர், சி ஆப்ஷன் மலேசியா, டி ஆப்ஷன்ஸ் இந்தோனேஷியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா வியட்நாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏரியால நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்டோரி, பெப்சிகோ, வியட்நாம் பானங்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்களுக்கு விஜயம் செய்த போது வியட்நாமில் 2 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இயங்கும் ஆலைகளை உருவாக்க பெப்சிகோ $400 மில்லியன் உறுதியளித்தது. அமெரிக்க உணவு மற்றும் பான நிறுவனமான பெப்சிகோ வியட்நாமில் கூடுதலாக $400 மில்லியன் முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளது அப்படின்ட்டு தமிழ் வெர்ஷன்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அவருடைய இங்கிலீஷ் வெர்ஷன் எக்ஸ்பிளனேஷன் during a visit to the more than 60 US enterprises including the Suntory PepsiCo Vietnam beverages, PepsiCo pledged the $400 million to build 2 renewable energy powered plants in Vietnam. American food and beverage company to the PepsiCo has to be committed to invest an additional $400 million in Vietnam. அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ ஆன்சர் கொடுத்திருக்காங்க. லைக் இப்போ செகண்ட் கொஸ்டின்ஸ் பாத்துக்கலாம். சமீபத்தில் கண்டறியப்பட்ட ஆழ்கடல் ஐசோபாட் எந்த மாநிலத்தில் இஸ்ரோவின் பெயரிடப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. த டீப் சி isopod recently identified in which state has been to be named after ISRO அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஏ ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, பி ஆப்ஷன் இஸ் கேரளா, அண்ட் சி ஆப்ஷன் இஸ் வெஸ்ட் பெங்கால், அண்ட் டி ஆப்ஷன் இஸ் ஒடிஷா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேரளா அப்படிங்கறது நம்ம கொடுத்திருக்காங்க. ரைட். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கீழே எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏரியால பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. கேரள கடற்கரையில் உள்ள ஆழ்கடலில் புதிய வகை ஐசோபாட் இனத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அதற்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ பெயரிட்டுள்ளனர். சமீபத்தில் கண்டுபிடிப்பு கேரளாவின் கொல்லம் கடற்கரையில் ஆழ்கடல் ஐசோபாட்டுகளின் புதிய இனத்தை வெளிப்படுத்தி உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது மீனை உண்ணும் புருஷோதோவா இனத்தை சார்ந்த ஒரு சிறிய ஒட்டு மீனாகும். மேலும் இது ஸ்பைஜிஜா கிரீனியின் கீழ்குனியின் அடிப்பகுதியில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரைட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் have discovered a new species of the isopod in the deep sea of the Kerala coast and named it after that the Indian Space Research Organization அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And recently discovered has revived a new species of the deep sea isopod of the coast of Kollam, Kerala. It is a small crustacean of the genus Purusto that eats fish and was found at the base of the gill cavity of the spinje green eye அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. லைக் இப்போ செகண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். தேர்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய ராணுவம் IDD அண்ட் IS அமைப்பை எந்த நாட்டின் எல்லைகள் நிறைவேற்றியுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே ஏ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பூட்டான், பி ஆப்ஷன்ஸ் சீனா, சி ஆப்ஷன் இஸ் பாகிஸ்தான், டி ஆப்ஷன் இஸ் நேபாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிறது சீனா அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. நம்ம தேர்ட் கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர் உடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கீழே நம்ம பார்க்கலாம். ரைட். சீனாவுடனான வடக்கு எல்லையில் அதன் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையில் இந்திய ராணுவம் 7 புதிய உள்நாட்டு ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் மற்றும் தடுப்பு அமைப்புகளின் ஆரம்ப பொருட்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. வாகனத்தை அடிப்படையாக கொண்ட இந்த அமைப்புகள் ஜாமிங் மூலம் விரோத ட்ரோன்களின்
மென்மையான கொலைகள் மற்றும் லேசர்கள் மூலம் கடினமான கொலைகள் இரண்டையும் வழங்குகின்றன. DRDO மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மூலம் உருவாக்கப்பட்டது. மார்க் 1 மாறுபாடு எனப்படும் இந்த அமைப்புகள் தற்போது எதிர் ட்ரோன் அமைப்புகளுடன் சேர்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா in a strategic the move to the enhance its defense capabilities along the northern borders with China, the Indian Army has to the inducted the initial consignment of 7 new ingenious integrated drone detections and interdiction systems. These systems, which are the vehicle based to provide the both the soft skills of the hostile drones through the jamming and the hard skills through lashes, developed by the DRDO and Bharat Electronics. These systems known as a Mark 1 variant add to the existing counter drone systems அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. லைக் விஷயம் வந்து தேர்டுக்கு பி ஆன்சர். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேல பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின்ஸ் உடைய ஈவென்ட் டச்ல 2024 உலக பியானோ தினத்தின் தீம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு பியானோ டே 2024 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் லைக் எ பியானோ, learn to play the piano, unlocking the musical creativity, locking visual to the creativity அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ கொஸ்டின்ஸ் இஸ் ரைட் ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆப்ஷன்ஸ் லைஃப் இஸ் லைக் எ பியானோ அப்படிங்கிறது ரைட் ஆன்சரா இருக்கு. லைக் ஃபோர்த் கொஸ்டின் உடைய எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம கீழே பார்க்கலாம். லைக் உலக பியானோ தினம் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாதம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இசை உலகில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் அற்புதமான கருவியான பியானோவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் பியானோவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் வளமான பாரம்பரியம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சிகள் மூலம் நினைவு கூறப்படுகிறது. இந்த வருடத்தினான தீம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு பியானோ போன்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லைக் வேர்ல்டு பியானோ டே இஸ் செலிப்ரேட்டட் எவரி இயர் இன் தி மந்த் ஆஃப் தி மார்ச். This day is dedicated to the wonderful to the instrument, the piano, which hold an important place in the world of the music. On this day, the importance of the piano and its reached the heritage is remembered through the various programs with the concerts and exhibitions. அப்படிங்கிறது அதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ 4வது கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின்ஸ். நீர்வள கட்டுப்பாட்டு வாரியத்தை சமீபத்தில் தொடங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Which state has to the recently to become the first state to the launch a water resources control board அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டேட் ஆஃப் பீகார், அண்ட் பி ஆப்ஷன் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, அண்ட் சி ஆப்ஷன் ராஜஸ்தான், அண்ட் டி ஆப்ஷன் கேரளா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்றோம். ரைட். இப்போ 5th கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம கீழே பார்க்கலாம். விஷயம் வந்துட்டு இங்க கொடுத்திருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 5th கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சி, வறட்சியை கணிக்கவும் நீர் இருப்பு அடிப்படையில் சிறந்த நீர் மேலாண்மையை செயல்படுத்தவும் மாநில நீர்வள தகவல் அமைப்பு கட்டுப்பாட்டு போர்ட்டலை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் ராஜஸ்தான் ஆனது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சின்சாய் பவனில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் சுரேஷ் சிங் ராவத் இந்த முயற்சியை தொடங்கி வைத்தார். இந்த போர்ட்டல் தேசிய நீரியல் திட்டத்தின் கீழ் நீர்வளத்துறையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. லைக் இப்போ இங்கிலீஷ்ல இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும். ராஜஸ்தான் became the first Indian to state to launch the state water resources information system control portal to the predict drought and enable better water management based on the water availability. Suresh Singh Rawat, the Ministry of the Water Resources Government of Rajasthan, launched the initiative at the event organization at Sinsai Bhavan, Jaipur, Rajasthan. This portal was developed by the Department of the Water Resources under the National Hydrology Projects. அப்படின்னு சொல்லிட்டு 5th கொஸ்டினுக்கான ஆன்சரா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்காக ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின்ஸுடைய கொஸ்டின்ஸ் ஈபிள் டவர்ஸ் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா when is official to the tower day celebrated அப்படின்றது only A option is 23 March issue 23 March issue வந்துட்டு A options, and B options is 26 March, and C option 28th March, and D option 31st March அப்படின்ட்டு நமக்கு அதுக்கான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. லைக் இது ஆன்சர் ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 31st March அப்படிங்கறது கீழே நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கீழே வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். லைக்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏரியால நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 6th கொஸ்டின் இங்க கொடுத்திருக்காங்க, நீங்க ஃபாலோ பண்ணலாம். லைக்ஸ் வந்துட்டு
கோபுரத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31 ஈபிள் கோபுர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வானிலாவிய கட்டடம் 1889 பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் 133 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நினைவு சின்னம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கான வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஈஃபில் டவர் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் on March 31st in honor of the towers to the inauguration. This skyscraper was to be presented to the public in 1889. And even after the 134 years, this movement continues to attract the thousands of the tourists every day. அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்துக்கான ஆன்சரை டீகோட் பண்ணி நமக்கான ஒரு இதா கொடுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம போலாம். லைக் வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது நம்ம போலாம். லைக் இங்க கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் டோல் பூர்ணிமா விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே இங்கிலீஷ் வருஷன் in which state has the festival of the Dol Purnima been celebrated recently? And the first option is A is West Bengal, and B option is Andhra Pradesh, C option is Himachal Pradesh, and D option is Tamil Nadu கொடுத்திருக்காங்க. நாலுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ஸ் அப்படிங்கிறது ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரைட்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்காங்க. இப்போ 7th கொஸ்டின்ஸ்க்கான நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஏரியால நம்ம பார்க்கலாம். ரைட், 7th ஏ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்காங்க. டோல் பூர்ணிமா அல்லது டோல் உற்சவ் என்று அழைக்கப்படும் டோல் சாத்ரா கிழக்கிந்தியாவில் குறிப்பாக மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிஷா மற்றும் திரிபுரா போன்ற பகுதிகளில் வண்ணங்களின் துடிப்பான திருவிழாவை குறிக்கிறது. இந்த நாட்காட்டியில் பால்குன் மாதத்தின் முழு நிலவு நாளில் ஆடம்பரம் மற்றும் நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. டோல் சாத்ரா பெரும்பாலும் வட இந்திய பண்டிகையில் ஹோலியுடன் ஒத்துப்போகிறது. வண்ணமயமான களியாட்டத்திற்கு பகிரப்பட்ட முக்கியத்துவம் இருந்த போதும் டோல் சாத்ரா கிழக்கின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றி தனித்துவ பண்புகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கான டோல் பூர்ணிமா பத்தி ஒரு ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. லைக் கீழே இங்கிலீஷ்ல பார்க்கலாம். இஸ் a Dol Chatra also known as a Dol Purnima or Dol Utchava mark a vibrant festival of the colors in the eastern India, especially to the regions like West Bengal, Assam, Odisha and Tripura. Celebrated with a pomp and on the show on the full moon day of the month of Palgun in Hindu calendar. Dol Chatra often to the coincides with the North Indian festival of the Holi. Despite the shared emphasis on the colorful revelry, Dol Chatra has the unique characteristics deeply rooted in the rich cultural heritage of the East. அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பாரம்பரிய நினைவு வந்து பாத்தீங்கன்னா பண்டிகையாக கொடுத்து அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது 7th கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு கொடுத்திருக்காங்க. லைக் இப்போ 7th கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரைட், இப்போ 8th கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. எந்த கனிமத்திற்கு சமீபத்தில் மின்துறை அமைச்சகத்தால் வகை 1 அந்தஸ்து என்பது வழங்கப்பட்டது கொடுத்திருக்காங்க. In which mineral has recently have given the category 1 status by the Ministry of the Powers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னும் A options is RLDC and B options Grid 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 India and C option NLDC and D options GLDC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து B Grid India அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 8th எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க கீழே எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏரியால நம்ம பார்க்கலாம். லைக் 8th கொஸ்டின்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இஸ் கிரீன் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா லிமிடெட் இஸ் மினிரத்ன கேட்டகரி 1 மத்திய பொதுத்துறை நிறுவனமான நிலையை அடைவதன் மூலம் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. நாட்டின் மின்சக்தி சூழலில் கிரிட் இந்தியாவின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டும் வகையில் இந்திய அரசின் மின்சக்தி அமைச்சகத்தால் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. 2009 நிறுவப்பட்ட கிரிட் இந்திய மின்சக்தி அமைப்பின் சீரான மற்றும் தடையற்ற செயல்பாட்டை மேற்பார்வையிடும் முக்கியமான பொறுப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்திருக்காங்க. கீழே இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க இருக்கு. Grid Controller of India Limited has achieved a significant milestone by achieving the status of Miniratna Category 1 Central Public Sector Enterprises. This honor was conferred by the Ministry of the Power, Government of India, highlighting the import of the role of the Grid India in the power scenario of the country. Established in 2009, Grid India has the critical responsibility of the overseeing the smooth and uninterrupted operations of India power systems அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சரா வந்து 8th கொஸ்டினுக்கு பிங்கிறது கொடுத்திருக்காங்க. அண்ட் 9th கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கியால்சன் ஜெட்சன் பெமா வாங்சு தாய் மற்றும் குழந்தை மருத்துவமனை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேர் ஹஸ் கியால்சன் ஜெட்சன் பெமா வாங்சு maternal and child hospital has been inaugurated recently? One is A option is Nepal, B option is Sri Lanka, and C option is Indonesia,
அண்ட் பி ஆப்ஷன் சி பூட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூட்டான்ஸ் அப்படிங்கிறது. கீழே இதுக்கான 9th கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு டி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 9th கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்திய அரசின் உதவியுடன் திம்புவில் கட்டப்பட்ட அதிநவீன மருத்துவமனை கால்சூன் ஜெட்சன் பெமா வாங்சு தாய் மற்றும் குழந்தை மருத்துவமனை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பூட்டான் பிரதமர் மேதகு செரிங் டோப்கி ஆகியோர் திறந்து வைத்தனர். 150 படுக்கைகள் கொண்ட ஜால்ஸ்துன் ஜெட்சன் பெமா வாங்சு தாய் மற்றும் குழந்தை மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு இந்திய அரசு 2 கட்டங்களில் உதவி வழங்கியுள்ளது. இந்த மருத்துவமனையின் முதல் கட்டம் 22 கோடியில் கட்டப்பட்டு 2019 ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது. 2019 ஆண்டு 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் 119 கோடியில் 2ஆம் கட்ட கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு தற்பொழுது நிறைவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஹிஸ் எக்ஸலன்ஸ் டிஷரிங் டு தி டோப்கோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பூட்டான் inaugurated the Gyaltsun Jetsun Bema Wangsu Mother and Child Hospital, a state-of-the-art hospital built in the Thimphu with the assistance of the Government of India. The Government of India has provided assistance in the 2 phases for the development of the 150-bed Gyaltsun Jetsun Bema Wangsu Mother and Child Hospital. The first phase of the hospital was constructed at a cost of rupees 22 crore and it's operational since 2019. Construction of the second phase was started in 2019 at the cost of the 119 crore. Under the 12th models of the 5-year plan has now been completed. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரை நமக்கு 9th அப்படிங்கிறது டி அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 9 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம போலாம். கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸைஸ் டைகர் ட்ரையம்ப் 24 சமீபத்தில் எங்க முடிந்தது? வேர் ஹாஸ் எக்ஸைஸ் டைகர் ட்ரம்ப் 24 recently to the concluded அப்படின்னு கொடுத்து ஏ ஆப்ஷன் இஸ் மும்பை அண்ட் பி ஆப்ஷன் இஸ் விசாகப்பட்டினம் அண்ட் ஜி ஆப்ஷன் இஸ் வந்து ஜெய்சால்மார் அண்ட் டி ஆப்ஷன் இஸ் சென்னை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறது விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். எதுக்காக அந்த வந்துட்டு விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது நம்ம 10th கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். 10th கொஸ்டின்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க, நீங்க பார்க்கலாம். விசாகப்பட்டினம் இருதரப்பு முப்படைகளின் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் இந்தியா மற்றும் அமெரிக்க இடையான டைகர் ட்ரையம்ப் 24 என்ற இருதரப்பு பயிற்சியை தொடங்கியது. இதன் தொடக்க விழா INS ஜலன்வாவில் நடைபெற்றது. வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பெந்தர்கர் கொடி அதிகாரி, கிழக்கு கடற்படை கட்டளை தளபதி, இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான மூலோபாய் கூட்டமைப்பை இந்த பயிற்சி பதிப்பிக்கிறது என்று கூறினார். நெக்ஸ்ட் கீழே கொடுத்திருக்காங்க. Visakhapatnam to the bilateral to tri-service humanitarian assistance and disaster relief to the amphibious exercise Tiger Triumph 24 between India and the US began. The inauguration ceremony was held at the INS Jalaswa. Vice Admiral to Rajesh Bandarkar, flag officer commanding in the Chief Eastern Naval Command, said the exercise represent the strong strategic partnership between the 2 countries அப்படிங்கிறது. அதுக்கான ஆன்சர் பியா கொடுத்து நம்ம டி கூட எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 11th கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். கீழே இந்தியாவிற்கும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கத்திற்கும் இடையிலான வரலாற்று வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக $100 மில்லியன் பாதியை இந்தியாவில் முதலீடு செய்வதாக சமீபத்தில் எந்த நாடு அறிவித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In which country has recently announced to the invested half of the to the $100 million in India as a part of the historic trade agreement between India and European Free Trade Association அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஏ ஆப்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து நார்வே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பி ஆப்ஷன் இஸ் ஸ்வீடன், சி ஆப்ஷன் இஸ் பின்லாந்து அண்ட் டி ஆப்ஷன் இஸ் இந்தோனேஷியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு நம்ம 11th கொஸ்டின்ஸ்க்கு எதுக்கு என்ன ரீசனுக்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம 11th கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவில் $100 பில்லியன் முதலீடு செய்யும் என்று சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒப்பந்தம் குறித்து நாட்டின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இந்த ஐரோப்பிய நாடுகளின் சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து மற்றும் லிச்டென்ஸ்டைன் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கீழே இங்கிலீஷ் வெர்ஷன்ல கொடுத்திருக்காங்க. The country's commerce and trade minister Piyush Goyal told about the agreement on the social media platform X that these 4 European countries will invest in the $100 billion in India. These European countries include Asia on the Switzerland, Norway, Iceland, Liechtenstein அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட், இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது 11th கொஸ்டின்ஸ்க்கு ஏவா கொடுத்திருக்காங்க ஆன்சரா. அதைத்தான் நம்ம மேல ஃபாலோ பண்ணி பார்த்திருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 2 நாள் ரங்க் பர்ஷாவ் போட்டி சமீபத்தில் எங்கு தொடங்கியது? Where has the 2-day to the rank Parshav competition started recently? One is a Ujjain and B option is Varanasi, C option Begusarai and C option Jaipur அப்படின்ட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அப்படிங்கிறது சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை கீழே நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏரியால பார்க்கலாம். எதுக்காக 12th ஆன்சருக்கு மிஸ்ஸீஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லைக்ஸ் 12th கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். பெகுசாராய் நகரில் 2 நாள் வரலாற்று மற்றும் அற்புதமான வண்ணப்பூச்சி போட்டி தொடங்கியது. மாத்திஹானியில் தொடங்கப்பட்ட இப்போட்டியில் முதல் நாளில் 5 கிணறுகளில் ஹோலி விளையாடப்பட்டது. இது சண்டிகர் ஸ்தான் வளாகத்தில் இருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கீழே வந்து அதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன். 2-day historic to the amazing to the paint competition started in Begusarai. இந்த competition started in the சண்டிகர் ஸ்தானா வளாகத்தில் தொடங்குது. ஹோலி வாஸ் டு played at the 5 wells on the first day. It started from the சண்டிகா ஸ்தான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்திருக்கிறாங்க. லைக்ஸ் அப்போ இது வரைக்கும் 12 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 13th கொஸ்டின்ஸ் போகலாம். லைக்ஸ் 13th கொஸ்டின்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க, ஃபாலோ பண்ணலாம். இந்தியாவின் புகழ்பெற்ற அமுல்தாசா தூத் எந்த நாட்டில் சமீபத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். In which country will India the famous Amultasa tooth be launched recently? One option is Bhutan and B option is France and C option is Bangladesh and D option is American கொடுத்திருக்காங்க. இஸ் ரைட் ஆன்சர்ஸ் வந்து அமெரிக்கா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கான காரணத்தை நம்ம கீழே வந்து 13th கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ரைட், இங்கே கொடுத்திருக்காங்க, நீங்க பார்க்கலாம். பிரபல பால் பிராண்டமான அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற கோஷத்துடன் முதன்முறையாக சர்வதேச தரத்திற்கு சென்றுள்ளது. மேலும் அது புதிய தயாரிப்புகள் வரம்பில் அமெரிக்காவில் உள்ள மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக உள்ளது. அமுல் நிறுவனம் கூறுகையில் அமுல் தனது புதிய பால் பொருட்களை அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. லைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் டெய்ரி பிராண்ட் இஸ் அமுல் வித் tagline taste of India has gone international for the first time and is all set to the cater to the needs of the people in the US with the range of the fresh products. According to the Amul company, Amul will launch its fresh milk products in the United States of America அப்படின்னு சொல்லிட்டு 13க்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்து 13க்கு டி அப்படிங்கிறது ஆன்சரை டிகோடட் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. லைக்ஸ் அண்ட் 14th கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சமீபத்தில் S&P குளோபல் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி வீதம் FY25 எந்த சதவீதமாக இருக்கும் என மதிப்பீடுபட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே வந்து இங்கிலீஷ்ல recently S&P Global has estimated India GDP growth rate to be what percentage in FY25 அப்படின்னு கொடுத்து A option 6.1%, B option 7.1%, C option 6.8% and D option 8.5 கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6.8% அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 6.8% உயரும் என S&P மதிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.4% இருக்கும் என மதிப்பிடப்பட்டு நிறுவனம் மதிப்பிடப்பட்டிருந்தது. நடப்பு நிதியாண்டில் அதாவது 2023-24 பற்றி பேசினால் இந்திய பொருளாதாரம் 7.6% வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷனை டிகோட் பண்ணிருக்காங்க. கீழே S&P estimates that the Indian economy will grow at 6.8% in the fiscal year 2024-25. In November last year, the ratings agency has estimated the India's growth rate in the next financial year would be the 6.4%. If we talk about the current financial year, like 2023-24, the Indian economy is expected to grow at the rate of the 7.6%. அப்படின்னு அதுக்கான ஆன்சர் கே சிஏ கொடுத்து நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் கீழே நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் ரிசர்வ் வங்கி எந்த வங்கிக்கு பண அபராதம் விதித்தது? Recently, Reserve Bank of India has imposed a monetary penalty on which bank? One is a S Bank and B is a DCP and C option is a HDFC Bank and D is a ICICI Bank அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. லைக்ஸ் கீழே அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏரியாவில் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 15th கொஸ்டின்ஸ் லாஸ்ட் கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன். விதிமுறைகளை மீறும் வங்கிகள் மீது இந்திய ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்போது ரிசர்வ் வங்கி டிசிபி மற்றும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மீது அபராதம் விதித்துள்ளது. இந்த இரண்டு வங்கிகளும் ஒழுங்குமுறை இணக்கத்தில் குறைபாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுது. வங்கிகளின் இணக்கம் குறித்து ரிசர்வ் வங்கி கடுமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The Reserve Bank of India is taking action against the banks violating the rules. Now RBI has imposed a penalty on the DCB and the Tamil Nadu Mercantile Bank. Both these banks have been accused of deficiencies in regulatory compliance
RBI has to become strict regarding to the complaints of the banks அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ இந்த வீடியோல நமக்கு பைலிங் வரல, டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்ல எம்ஸ்கியூலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்லயும் சரி நமக்கு எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ஸ் பத்தி, கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் உடைய ஓட்டர்ஸ் டீடைல்ஸ் பத்தி, அண்ட் இந்தியாவுடைய எக்கனாமிக் growth எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஓ மூலமா இந்த டிபெஞ்சர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ற மூலமா ஃபர்ஸ்ட் குவார்டர்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் பினான்சியல் இயர்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து சொசைட்டில இருந்து ரெக்கவரி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அடிஷனலா கொடுத்துருக்கு. அதையும் நீங்க ஓபன் பண்ணி அதுக்கான நோட்ஸ் போட்டு நீங்க வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு யாராவது ஹெல்ப்பா இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து மாதிரி இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரெகுலரா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீகோடா ரிசீவ் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கு வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோல உங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான் உங்கள் லக்ஷ்மணன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.